எங்களை கிருபையாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான சமூகத்தை தேடி வர ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகுதி என்று சொல்வதற்கு எதுவும் எங்களிடத்தில் இல்லையப்பா. எங்கள் தகுதியெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. அடிமை உங்கள் சிலுவை அண்டையில் மறைத்து கொள்ளுங்க. ஆவியானவர் வெளிப்படும்படி செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இந்த நாளிலே தகப்பனே உம்மை தேடி வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளையின் மீதும் இறங்கி வருவதாக உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். அடிமையை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு பெரிய கைத்தட்டி இயேசுப்பாவுக்கு கொடுக்கலாமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமேன். கர்த்தரை நான் துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் அடிமைக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக என் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரித்தால் கிருபை பெருகும், பாடினால் பாடுகள் விலகும், ஆராதித்தால் தேவ பிரசன்னம் வரும், வேதம் வாசித்தால் தேவ குரல் கேட்கும், இருதய சுத்தம் தேவ தரிசனத்தை தரும், தேவனுக்காய் வாழ்ந்தால் தலைமுறை தலைமுறையாய் நன்றாய் இருக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு முறை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். ஸ்தோத்திரித்தால் கிருபை பெருகும், பாடினால் பாடுகள் விலகும், ஆராதித்தால் தேவ பிரசன்னம் வரும், வேதம் வாசித்தால் தேவ குரல் கேட்கும், இருதய சுத்தம் தேவ தரிசனத்தை தரும், தேவனுக்காய் வாழ்ந்தால் தலைமுறை தலைமுறையாய் நன்றாய் இருக்கலாம் என்ற இந்த சிந்தையோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் தொடருகிறேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமையை கொடுத்துருங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், ஆமேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த வார்த்தையோடு கூட இன்றைக்கு செய்தியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 92ஆம் சங்கீதம், சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் படிங்களேன். சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். என்ன படிக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். பாருங்க, இந்த 92ஆம் சங்கீதத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தினுடைய பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம், ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று போடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஓய்வு நாள்ல இந்த சங்கீதத்தை அதிகமா பாடுவாங்களாம். அதிகமா பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள் என்று சரித்திரத்தில் படிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் நீங்க படிக்கும்போது 7 முறை கர்த்தருடைய கர்த்தரை கர்த்தர் என்று சொல்லி 15 வசனங்களுக்குள்ள 7 முறை இதுல வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்துல கர்த்தரை துதிப்பதும், 4ஆம் வசனத்துல கர்த்தாவே உமது செய்கைகள், 5ஆம் வசனம் கர்த்தாவே உமது கிரியைகள், 8ஆம் வசனம் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர், 9ஆம் வசனம் கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், 13ஆம் வசனம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், அடுத்து 14ஆம் வசனம் கர்த்தர் உத்தமர் என்றும். அப்படி 7 முறை கர்த்தர் என்கிற நாமும் இந்த சங்கீதத்திலே வந்திருக்கிறதை நாம் காண முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ இந்த சங்கீதத்துல இந்த வார்த்தைகளில் இருந்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு என்ன பேச போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, சங்கீதம் 92:1-3 வரைக்கும் படிங்களேன். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்பூருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தரை துதிப்பதும்
உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் இத்தனை விஷயங்கள் பண்ணும்போது காலையில் என்ன கிடைக்கும் தெரியுங்களா? கிருபை கிடைக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கரங்களை தட்டி, அப்பா உங்களை நான் துதிக்கும் போது, உங்களை நான் ஆராதிக்கும் போது, உங்களை நான் மகிமைப்படுத்தும் போது, உங்களை நான் ஆராதிக்கும் போது காலையிலே உங்க கிருபை எனக்கு கொடுத்துடுறீங்கப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில உணர்றீங்க உங்க கிருபை என் மீது பொழிந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றவங்க மாத்திரம் அப்பாவை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி, நன்றி ஆவியானவரே, உம்முடைய கிருபையை நீர் என் மீது பொழிகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அதனாலதான் ஒரு பக்தன் எப்படி பாடுறாருன்னா, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடி ஆமென் அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம போகலாம். ஆமென். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே இந்நிஜமானரே, நீசரே என் துணையாளரே. இயேசுவே இந்நிஜமானரே, நீசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. காலையில கிருபையை தருகிறவர், காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் நிஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் நிஜமானரே, நேசரே என் துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான்ப்பா. எத்தனை பேர் உணர்றீங்க இந்த காலை வேளையில? அப்பாவை உணர்றதாங்க அவருடைய பெரிய கிருபை. ஆமென். அவருடைய பிரசன்னத்திற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். உங்க கிருபைதான் என்னை நடத்தி இருக்குப்பா, உங்க கிருபைதான் என்னை பாதுகாத்திருக்கிறது, உங்க கிருபைதான் என்னை அபிஷேகித்திருக்கிறது, உங்க கிருபைதான் இதுவரை என்னை சுமந்திருக்கிறதுன்னு சொல்றவங்க ஒரு பெரிய கைத்தட்டு அப்பாவுக்கு கொடுத்துடலாமா? உணர்வோடு பாபா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான்.
துள்கிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சொல்லுங்க இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஹல்லேலூயா. அப்பா இல்லாம வாழ முடியாதுங்க. ஹல்லேலூயா. கிருபைங்க, கிருபை. அவர் சமூகத்துக்கு வரும்போது ஆமென், நினைச்சு பார்க்கணும், நான் எங்க இருந்தேன், என் குடும்பம் எப்படி இருந்துச்சு, என் குடும்பத்தினுடைய பின்னணியும் எப்படி இருந்தது, நான் எந்த சூழ்நிலையில இருந்தேன், ஆமென், எப்பேற்பட்ட வியாதியில இருந்தேன். இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி இன்னைக்கு சுகமா அவர் வீட்டுல கொண்டு வந்து நிறுத்தி இருக்காருன்னா பெருமை பாராட்டுறக்கு என்கிட்ட எல்லாம் எதுவும் இல்லப்பா, என் பெருமையெல்லாம் நீங்க தான்ப்பா, பெருமையெல்லாம் நீங்க தான் இயேசுப்பா. ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்க தேவ பிள்ளையே? அதனாலதான் இதை ஏற்றின சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆமென், கர்த்தாவே காலையில உங்க கிருபை கிடைக்கணும்னா கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. உங்க நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும். துதிக்கிறது அப்படின்றது வாயில சொல்றது, ஆமென். கீர்த்தனம் அப்படின்றது ஆண்டவரை பாடுறது. 10 நரம்பு வீணையினாலும் அப்படின்னா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறது, கரங்களை தட்டி கர்த்தரை பாடுறது, தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலம், ஆமென், தியானத்தோடு, ஆமென். சுரமண்டலம்னா அது ஒரு இசைக்கருவி. நீங்க விசுவாசிங்க, இந்த வேதம் தான் என்னுடைய சுரமண்டலம். இதை எடுத்து வாசித்து வாசித்து வாசித்து, ஆமென், அவர் சத்தம் கேட்டு என் வாழ்க்கை பயணத்தை தொடருவேன் என்று எந்தெந்த தேவ பிள்ளை முடிவெடுக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகத்தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய அன்பு, ஆமென், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல படிக்கும்போது பாருங்க, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்களேன். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகி இருக்கிறதே கர்த்தருடைய கிருபையே, நிர்மூலமாகாமல் இருக்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறதே கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. என்ன பிடிக்கிறோம்? நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அந்த வசனத்தின் தொடர்ச்சியில பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், அவைகள் காலைதோறும் புதியவைகள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். இன்னைக்கு தேதி என்னங்க? 19ஆம் தேதி. இன்னைக்கு கிடைத்த கிருபை புது கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆராதனையில் உங்களுக்கு கிடைத்த அபிஷேகம் புதிய அபிஷேகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் புதியது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற உயர்வுகள் புதியது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற சுகம் புதியது. ஹல்லேலூயா. நான் நிர்மூலமாகல, காரணம் அவருடைய கிருபை. அதனாலதான் பக்தன் சொல்லும்போது, நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் உங்க கிருபை என்னை தாங்கினதே, நான் சோர்ந்து போன நேரம் உங்க கிருபை என்னை தாங்கினதே. ஆமென். நான் அதாவது பலவீனப்பட்ட நேரம் உங்க கிருபை என்னை பலப்படுத்தினதே. உங்க கிருபை தான்ப்பா என்னை நடத்துகிறது. ஹல்லேலூயா. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது. கரங்களை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே
கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் இன்னி சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் நீ சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வேதத்துல நம்ம படிக்கிறோம். தேவ பிள்ளையே, சங்கீதத்துல 12 மரங்கள் வருகிறது. சங்கீதம் 1 - 150 சங்கீதத்திற்குள்ள 12 மரங்கள் வருகிறது. அதுல இந்த சங்கீதத்துல பொறுத்த வரைக்கும் 2 மரங்கள் வருகிறது. ஆமே, அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுகிறது, நீதிமான் செழித்து என்று வேதத்துல படிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட நீதிமான்கள் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, செழிப்பிற்கான ஒரு இடம் அப்படின்னு ஒண்ணு உண்டானால் அது தேவனுடைய ஆலயம் மட்டுமே. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஆமேன். இந்த தேவனுடைய ஆலயம் செழிப்பிற்கான இடம் மட்டுமல்ல, என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கான இடம், என்னை ஒழுங்குபடுத்துகிற இடம், என்னை அபிஷேகிக்கிற இடம், என்னை ஆசீர்வதிக்கிற இடம், என்னை உயர்த்துகிற இடம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உள்வாங்குறீங்க? ஹல்லேலூயா. பூமியில எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. ஆமென். அந்த இடங்களுக்கு மத்தியில் எல்லாம் என் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலம் ஒன்று உண்டு என்று நியமித்தாரே. அது எது தெரியுமா? கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த இடத்தில் விதைக்கப்படும் போது செழிப்பாவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி, நான் விதைக்கப்படணும். ஹல்லேலூயா. ஓ ஷபலந்தரபா, நான் விதைக்கப்படாமல் முளைக்க முடியாது. ஆமென். விதைக்காம முளைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்துல நாட்டப்படுறதுங்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. தேவ பிள்ளையே, நான் இந்த சபையிலே விதைக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஆமென். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு விசுவாசி சர்ச்சை விட்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களாம். அப்ப அந்த நபர்களை கூப்பிட்டு அந்த தேவ மனுஷன் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, பாருங்க, உங்களுக்கு இதைவிட நல்ல சபை கிடைக்கலாம், இதைவிட நல்ல சபை உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆத்துமா எனக்கு கிடைக்காது என்று சொன்னாராம். ஆமென். அந்த மாதிரி இதை விட பெட்டர் சபை உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனா உங்களை மாதிரி ஆத்துமாக்கள் எங்களுக்கு கிடைக்காது. எத்தனை பேர் உணர்றீங்களோ எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு, ஏசப்பா, நான் விதைக்கப்பட வேண்டும், நான் விதைக்கப்பட்டாதானே முளைக்க முடியும், விதைக்கப்பட்டாதானே செழிக்க முடியும், விதைக்கப்பட்டாதானே பரிசுத்தமாக்கப்பட முடியும். அதாவது ஒரு மரம் அந்த சபைக்குள்ள இருந்தாதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரத்தை இந்த வருஷம் வெட்டிடலாம். பிதா சொல்லும் பொழுது இயேசுவானவர் பரிந்து பேசுகிறார், இல்லப்பா, இந்த வருஷமும் இந்த மரம் இங்க இருக்கட்டும், இத கொத்தி எரு போடுகிறேன். ஆமென். அப்போ ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு மரம் இருக்கும்போது, அது வளரும் போதுதான் அந்த எஜமான் என்ன செய்யறாரு? அதை கொத்துறாரு,
ஃபர்ஸ்ட் அந்த மரத்தை பார்க்கறாரு, அதுக்கப்புறம் கொத்துறாரு, அதை சுத்தம் பண்றாரு, அதுக்கப்புறம் எரு போடுறாரு. அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளை ஒவ்வொரு ப்ராசஸ். அப்ப நான் எதற்காக இதை சொல்றேன்னா, நீங்கள் விதைக்கப்படும் போது செழிப்பீர்கள், நீங்கள் நாட்டப்படும் போது செழிப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைகளை எல்லாம்? ஆமென். அப்ப நான் சொன்னேன், சங்கீதத்துல 12 மரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல இந்த 92ஆம் சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் 2 மரங்கள். அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் படிங்களா? நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆமென். என்ன பிடிக்கிறோம்? நீதிமான், எல்லாரும் படிச்சீங்களா இல்லையா அந்த வசனத்தை? நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று வேதத்துல படிக்கிறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பனை மரம் அப்படிங்கிறது கரெக்டான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இந்த இடத்துல பேரீச்ச மரம் என்று வந்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த வேதத்தை மொழிபெயர்த்த தேவ மனிதர்கள் அன்னைக்கு இருந்த அந்த தமிழ் கலாச்சாரத்துல பேரீச்ச மரம் என்று சொன்னால் மக்களுக்கு புரியாது என்பதற்காக இதை பனை மரம் என்று டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மூல பாஷையாகிய எபிரேய வார்த்தையில இந்த நீதிமான் பேரீச்சை மரத்தை போல செழித்து என்று வந்திருக்கிறது. அப்படின்னா தாமார் என்பது எபிரேய வார்த்தை. பேரீச்சை மரத்துக்கு எபிரேய பதம் என்னன்னா தாமார் என்கிற வார்த்தை. ஆமென். பாருங்க, அந்த நிறைய லேடிஸ் பைபிள்ல வர்றாங்க, அவங்க பேர் தாமார். நீங்க ஈஸியா ஞாபகத்துக்காக வச்சுக்கலாம். சோ தாமார் என்கிற எபிரேய வார்த்தை இதற்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேரீச்ச மரத்தை போல செழித்து. இப்ப வருகிற டிரான்ஸ்லேஷன்ல இதை கரெக்ட் பண்ணி இருக்கிறதாக சொல்றாங்க. சோ பேரீச்ச மரம், 2வது கேதுரு மரம். இந்த 2 மரத்தை போல அவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, முதலாவது இந்த கேதுரு மரத்தை குறித்து நான் சொல்ல போறேன். கவனமா கவனிங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கேதுரு மரமானது எர்மோன் மலைகளினுடைய சரிவுகள்ல தான் வளருமா. இதுக்கு இந்த மரத்திற்கு தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கணும். இந்த மரத்துக்கு என்ன இருக்கணும்? தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கணும். அடுத்து நன்கு வளர்ச்சி பெற்ற ஒரு கேதுரு மரத்தின் அடியில 5000 பேர் நிக்கலாமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னது வசனம் என்ன அதுல பதிவிட்டிருக்காங்கன்னா, நன்கு வளர்ச்சி பெற்ற மரத்தின் அடியில். இப்ப நான் சொல்றேன், நன்கு வளர்ச்சி பெற்ற அபிஷேகம் பெற்ற ஒரு விசுவாசிக்கு கீழே அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி நன்கு வளர்ச்சி பெற்ற. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. ஜெபத்துல வளர்ந்திருக்கீங்களா? அபிஷேகத்துல வளர்ந்திருக்கீங்களா? கர்த்தருக்காக காட்டுகிற வைராக்கியத்துல வளர்ந்திருக்கீங்களா? தேவனுக்காக கொடுக்கிற விஷயத்துல வளர்ந்திருக்கீங்களா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ற விஷயத்துல வளர்ந்திருக்கீங்களா? சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறதுல வளர்ந்திருக்கீங்களா? சபையினுடைய ஒழுங்குக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற எண்ணத்துல வளர்ந்திருக்கிறாயா தேவ பிள்ளையே? எத்தனை பேருடைய இருதயத்திற்குள் இந்த வார்த்தை நுழைகிறது? ஹல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒழுங்குபடுத்துகிற இடத்துல வளராம விட்டீங்கன்னா நீங்க எங்கேயும் வளர முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். போன சர்வீஸ்ல சொன்னேன். ஆமென். ஸ்கூலுக்கு போகும்போது கல்வியை கற்றுக்கொள்ளலாம், சபைக்கு வரும்போது பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளலாம், ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளலாம், ஒழுங்கை கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஒழுங்கு என்பது வேறு, ஒழுக்கம் என்பது வேறு. ஆமென். ஹல்லேலூயா. ஒழுங்கு என்பது எல்லாவற்றிலும் நான் கரெக்டா நடக்கிறது. ஒழுக்கம் என்பது என்னுடைய சுய ஒழுக்கத்தை குறிக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தை குறிக்கிறது, என்னுடைய அந்தரங்க ஒழுக்கத்தை குறிக்கிறது. இதை கற்றுக் கொடுக்கிறது சபை. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பெரிய அளவுல பணக்காரங்களாயிட்டீங்களான்னு உங்களை யாரும் பார்க்க போறது இல்ல. ஆமென். எந்த அளவுக்கு உங்க குடும்பம் ஒழுக்கமா இருக்குதுன்னு இந்த சமுதாயம் பார்க்கிறது. எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நன்கு வளர்ச்சி பெற்ற ஒரு கேதுரு மரத்தின் அடியில 5000 பேர் நிக்கலாமா. ஆமென். தேவ பிள்ளையே, ஒரு ஆத்துமாவுக்கு நம்ம சபையில ஒரு ஆத்துமாக்கு கீழே எனக்கு 5000
ஆத்துமாக்களை தாங்கப்பான்னு ஜெபிங்க. ஹல்லேலூயா. என் மூலமாய் 5000 ஆத்துமாக்களை தாங்கன்னு ஜெபிங்க. இங்க வருகிற எல்லார் மூலமாக நம்முடைய டார்கெட் 1,00,000 ஆத்துமாக்களை ஆமென் ஆதாயப்படுத்தி ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆதாயப்படுத்துகிற அந்த பணியிலே செயல்படுவதற்கு தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்க அல்லேலூயாவை பார்த்தா தைரிய மூடி வச்சுட்டு போய் உட்காரலான்னு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா சமூகத்துக்கு வரும்போது அலர்ட்டா இருக்கணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். டாக்டர்கிட்ட போனா எவ்வளவு விவரமா இருக்கீங்க. ஆமென். இதோ வந்துருமோ செத்து போயிருவோமோ அப்படின்னு பயம் வந்துட்டு என்ன பண்றோம்? சார் இது என்ன சார், என்ன பிரச்சனை, எனக்கு எவ்வளவு மைனூட்டா கேட்கிறோம். ஆமென். அதை விட கோடி கோடி மடங்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும்போது ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதற்காக நான் 3 நாள் உப்புல முழங்கால நின்று ஆமேன் தேவ சமூகத்துல வார்த்தையை பெற்று எத்தனையோ ஆராய்ச்சிகள் இதுல பண்ணணும். ஆமேன். சும்மா நான் இந்த மரத்தை பத்தி சொல்ல முடியாது. எத்தனையோ காரியங்களை தேடணும். நான் நேத்து ஒரு மகள்கிட்ட சொன்னேன், மா நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இப்போ ஒரு பெரிய உயர்வை தேடிட்டு இருக்கலாம், ஒரு பெரிய அதாவது என்ன சொல்றது, ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தேடிட்டு இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் அதை தேட தேட அதுவும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். சோ நன்கு வளர்ச்சி பெற்ற ஒரு கேதுரு மரத்திற்கு அடியில 5000 பேர் தங்கலாம். அடுத்த வாரம் இந்த கொஸ்டினை நான் கேட்பேன், யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட கேட்பேன், என்ன பாஸ்டரையாட்ட சொல்லி பேர் சொல்லி கேட்க வைப்பேன். ஷோ நீங்க சரியான ஆளுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்றீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சரியான ஆள் இல்லைன்னா உங்களை சமாளிக்க முடியுமா? ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கெல்லாம் கர்த்தருக்காக நன்கு வளர்ச்சி பெற்ற கேதுரு மரங்களாக இந்த சபையில வளரணுங்கிறது ஆவியானவருடைய விருப்பம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நாம மகிமைப்படுவதாக. முதல் காரியம் 5000 பேர் அந்த மரத்துக்கு அடியில நிக்கலாமா. 2வது காரியம், அந்த மரத்தினுடைய உயரம் 12 மாடி கட்டிட அளவு. ஆமென். இன்னொரு ஆசிரியர் சொல்றாரு 150 அடி உயரம். யோசிச்சு பாருங்க அப்ப எவ்வளோ பெருசு இருக்கும்னு. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எதுக்கு தேவன் ஒப்பனையா சொல்லியிருக்காருன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான் அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, அவனுடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த உயர்வை, இந்த ஊழியத்திற்காக என் தேவன் வைத்திருக்கிற உயர்வை, இந்த உங்க குடும்பங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. வசனம் சொல்லுது, அவன் வளருவான். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வளர்றதுக்குதான் அப்பா இங்க கொண்டு வந்திருக்காரு. ஆமென். ஒரு தடவை சொன்னீங்கன்னா அடிப்பட்ட சொல்லுங்க, 7 தடவை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறும்பு டேனியல் சொன்னீங்களா? பேர் நல்லா இருக்கா? ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் லைவ்ல போகுது. அடிச்சு பத்தி எரிக்கிறானுங்க என்னைய. ஆமேன். உனக்கு என்ன வெறி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு. ஆமேன். ஆனாலும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சத்தியத்துக்காக சாகவும் தயார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு மரத்தை குறிச்சு அப்பா எவ்வளவு அழகா, ஒரு நீதிமானுடைய வளர்ச்சி இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருங்க. ஒரு பரிசுத்தவானுடைய வளர்ச்சி இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவன் வளருவான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை வளர்ச்சியே இல்லை அப்படின்னு என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேதத்தை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்க உள்ளம் சுத்தமா இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த வேத வார்த்தைகளை பார்த்ததுக்கு அப்புறம் வியாதிகள் சுகமா இருக்கா இல்லையா? இயேசுப்பாவை தேடி வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ மனக்கவலைகள் மாறி இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனையோ துக்கங்கள் மறைஞ்சிருக்கா இல்லையா? எத்தனையோ இழப்புகள் இருந்து மீண்டு வந்திருக்கோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆமே, நம்மள 4 பேர் மதிக்க மாட்டாங்க. அப்படி இருந்த நிலையில இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உங்களை பார்த்து ஒருத்தவங்க கையெடுக்கிறாங்கன்னா இந்த கணம் கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே,
ஹalleluya. பக்தன் என்ன சொல்லுகிறார்? பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே. ஹalleluya. ஆமென். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. இயேசுவே நிஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே நிஜமானரே, இயேசுவே துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே எஜமானனே, ஈசரே, என் துணையாளரே. இயேசுவே எஜமானனே, இயேசுவே என் துணையாளரே. ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நீதிமான் கேதுருவை போல செழிப்பான். ஆண்டவருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளைங்க கேதுருவை போல செழிப்பார்கள், வளருவார்கள். உனக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பிசினஸ்க்கு ஒரு வளர்ச்சி இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பொருளாதாரத்திற்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வளருவாய், நீ குன்றி போக மாட்டாய். ஹalleluya. ஆமென். பாருங்க, இந்த கேதுரு மரத்தை சுற்றிலும் அதை சுற்றி பிடிக்கணும் அப்படின்னா, ஒரு மரத்தை சுத்தி பிடிக்கணும் அப்படின்னா 40 பேரு சுத்தி கை கோத்தி நின்னாதான் அந்த மரத்தை சுத்தி பிடிக்க முடியுமா. இப்ப எவ்வளவு பெரிய வளர்ச்சியை ஆண்டவர் அடிமட்டத்திலிருந்து கொடுக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க. தேவ பிள்ளையே, ஒருவேளை இன்னைக்கு ஒரு துக்கத்தோடு கூட இந்த ஆராதனையில நீங்க கலந்துட்டு இருக்கலாம். எனக்கு வளர்ச்சி இருக்குமான்னு யோசிச்சு கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த இருதயத்தினுடைய உள்ள ஒரு வேதனை இருக்கு பாருங்க. இதை யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது, தேவனை தவிர, தேவனை தவிர. ஆமே. அப்ப உள்ளத்துல இருக்கிற அந்த ஏக்கத்துக்கு ஆண்டவர் இன்னைக்கு பதில் கொடுக்கிறார் ஆராதனையில. நீ வளருவாய், நீ வளருவாய், உன்னை வளர்த்திற்கு தான் நான் இங்க கொண்டு வரேன். ஹalleluya. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைய? 40 பேர் சுற்றி பிடிக்கக்கூடிய அளவிலே அடிமட்டத்திலிருந்து ஆண்டவர் அதை வளர்த்தி ஆளாக்குகிறார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, ரொம்ப அழகா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிங்களேன். என்னாகமம் 24:5-6. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்.
அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் ரொம்ப அழகா இருக்கும். எப்படி, ஏன் அழகா இருக்கும்? உன்னுடைய மரம், உங்க குடும்பம் தண்ணீர் அருகே இருக்கிற கேதுரு மரத்தை போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம குடும்பம் எதுல அழகா இருக்கணும் தெரியுங்களா? பரிசுத்தத்துல அழகா இருக்கணும். ஆண்டவர் ஆராதிக்கிறதுல அழகா இருக்கணும். தேவனை தேடுறதுல அழகா இருக்கணும். வசனத்தை படிக்கிறதுல அழகா இருக்கணும். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுல என் குடும்பம் அழகா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? இத்தனை விஷயங்களுக்குள்ள என் குடும்பத்தை நீங்க அழகாக்கிருங்கப்பா. வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. ஏன் அது அழகா இருக்கு அப்படின்னா, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சம் போல அது இருப்பதினால் அது அழகாக காட்சியளிக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த கேதுரு மரத்தை குறித்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கேதுரு மரம் ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதுனால நிறைய இருக்குமா. அப்போ ஒவ்வொரு கிளைகள்லையும் இந்த கிளைக்கு கிளை இந்த மரம் உராயும், மோதும். அப்படி மோதும் போது அந்த மரத்திலிருந்து ஒரு வகையான பிசின் வடிந்து விழுமா. இந்த பிசினுடைய நறுமணம் 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் வாசம் அடிக்குமா. எத்தனை கிலோமீட்டருங்க? 50 கிலோமீட்டர் தள்ளி இந்த கேதுரு மரத்திலிருந்து வருகிற அந்த நறுமணத்தின் வாசனையை உணரலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மேல பரிசுத்த வாசனை வீசணும். எத்தனை பேர் உணர்றீங்க? எங்க இருந்தாலும், உங்களை பத்தி எங்க பேசினாலும், ஆமே. இப்ப நம்ம இங்க இருக்கோம், உங்களை பத்தி ஆமேன் கோயம்புத்தூர்ல பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க குடும்பம் பரிசுத்த குடும்பங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பங்க. அவங்க பிள்ளைகளை அவங்க ஒழுங்கா வளர்த்தி இருக்கிறாங்கங்க. ஆமே. அவங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சிருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். கோயம்புத்தூர் இங்கிருந்து 100 கிலோமீட்டர். கேதுரு மரத்தினுடைய வாசனை 50 கிலோமீட்டர் தள்ளி வாசனை வருமா. நான் சொல்றேன், எந்த இடத்துல உங்களை பத்தி பேசினாலும் பரிசுத்தத்தை பற்றி பேசக்கூடிய அளவிலே, ஹல்லேலூயா, உங்களுடைய கர்த்தருக்காக நீங்க நிற்கக்கூடிய அந்த வைராக்கியத்தை பற்றி பேசக்கூடிய அளவிலே தேவன் கிரியை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் செழிப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, அப்பா அந்த கிருபை இன்னைக்கு மேல ஊற்றிருங்கப்பா. என்ன பத்தி பேசுகிற பொழுது நான் தேவன் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தை பற்றி பேசட்டும். நான் கர்த்தருக்காக காட்டுகிற ஆமென் அந்த பரிசுத்தத்தை பற்றி பேசட்டும். என் நறுமணம் இப்படி வீசப்படட்டும். அதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அதற்காக வளருவதற்காக தான் சபைக்கு வருகிறேன். எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? ஆமென். ஒன்ஸ் ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழணும்னு தீர்மானிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பரிசுத்தம் உங்களை சுத்தி சுத்தி வர்றதை பார்க்கலாம். அபிஷேகத்தை உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அபிஷேகத்துல வளரும்படி கர்த்தர் உங்களை சுத்தி சுத்தி வருவார். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஒரு பக்தன் பாடும் பொழுது, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. நடந்தாலும்
சுராஜா. ஹalleluya. நான் 10 நிமிஷம் தான் இருக்கு எனக்கு. ஆமென். ஹalleluya. என்னை முன்னும் பின்னும் நெருக்கி பரிசுத்தமா வாழும்படி என்னை நெருக்குறீங்கப்பா. அபிஷேகத்தோடு வாழும்படி என்னை நெருக்குறீங்கப்பா. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க தேவ பிள்ளையே? ஆமென். அப்போ ஆண்டவர் எப்படி ஒரு கிளையோடு ஒரு கிளை சேரும் பொழுது, அது உராயும் பொழுது ஒரு பிசின் வடிகிறதோ, அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளை அப்பா நம்மோடு கூட இணையும் பொழுது, அவருடைய பிரசன்னம் நம்ம கிட்ட இருந்து இணையும் பொழுது, என்னிலிருந்து பரிசுத்தம் வடிகிறது, அபிஷேகம் வடிகிறது, வல்லமை வடிகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீதிமானின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலம் அவன் சிரசில் இருந்து வடிகிறது. ஓ விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, அப்பா உங்களை நெருக்கும் போது, அப்பா உங்களை தொடும் போது, இந்த ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் அபிஷேகம் உங்களை தொடுகிறது. ஹalleluya. உங்க மேல ஊற்றப்படுகிற அந்த அபிஷேக தைலமானது வடிகிறது. ஹalleluya. ரிபா லாகா ரிகா பாபா. விசுவாசித்து நல்ல ஆவியில நிரம்பி அப்பாவை மகிமைப்படுத்துவீங்க. அவர் என்னை நெருக்குகிறார். ஹalleluya. ஓ ரிபா லபௌஷியந்தரபா. ஆமென். நான் வீட்டில இருந்து நினைச்சிட்டு வருவேன், அமைதியா பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு வருவேன். ஆமே, சத்தமே போடக்கூடாது, அமைதியா பண்ணணும்னு நினைச்சிட்டு வருவேன். ஆனா இங்க வந்து ஆவியானவர் பட்டை தீட்டிடுவாரு. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? உணர்றீங்களா? அந்த நேரத்துல என்னோடு கர்த்தர் இணையும் போது அவருடைய பிரசன்னம். ஹalleluya. ஷக்கரபோதி அந்தரா. எத்தனை மேல அந்த பனி போல ஃபீல் பண்றீங்களா தேவ பிள்ளையே? Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஷாதரிகதா ரிக்கி மீதுரலபா ரூபா பாபா ரிக்க பாபா. பனி போல பெய்யும் பரிசுத்தர் ரிக்கபௌரி அந்தரப்பா. ஹalleluya. இந்த பிரசன்னம் உங்களை வாழ வைக்கும். இந்த பிரசன்னம் உங்களை வளர வைக்கும். இந்த பிரசன்னம் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். இந்த பிரசன்னம் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும். இந்த பிரசன்னம் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும். ஹalleluya. ஆமென். அடுத்து இந்த பிசின் வடிகிறதுனால, ஆமென், நான் சொன்ன அது அபிஷேகத்திற்கு அடையாளம் என்று. ஆமென். அந்த மாதிரி அந்த கேதுரு மரத்திலிருந்து வடிகிற பிசின் அது அப்படி வடிஞ்சிட்டே இருக்கிறதுனால எந்த பூச்சியும் அந்த மரத்தை அழிக்க முடியாதாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், எந்த பிரச்சனையும் உங்களை அழிக்க முடியாது. தொட்டு பார்க்கலாம், அழிக்க முடியாது. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்துருவின் கிரியைகள் உங்களை அழிக்க முடியாது. செய்வினை மந்திர கட்டுகள் உங்களை அழிக்க முடியாது. சாபத்தின் கிரியைகள் உன் குடும்பத்தை அழிக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி நல்ல ஆவியில நிரம்பி எதை குறித்து பயந்து 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 சாபமா இருக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எப்படி பூச்சிகள் அந்த கேதுரு மரத்தை அழிக்க முடியாதோ, அதே போல எந்த சத்துருவின் கிரியைகளும் உங்கள் குடும்பத்தை அழிக்க முடியாது. நான் அழிச்சு காட்டுறேன் பாருங்க. யாராவது சவால் விட்டுருக்காங்களா? எழுதி வச்சுக்கோங்க. என் குடும்பத்தை அழிக்க யாராலும் முடியாது. ஏனென்றால் எனக்குள் வடிகிற பிசின் ஆண்டவருடைய ரத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் மேல் வடிந்து கொண்டிருக்கிற, என் மீது பூசப்பட்டிருக்கிற அந்த பிசின் இயேசுவினுடைய ரத்தம். எத்தனை பேர் நம்புறீங்க தேவ பிள்ளையே? ஆமென். கரங்களை தட்டி நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார்,
பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை மேலே உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல அபிஷேகத்தோடு எந்த சத்துருவின் கிரியைகளும் உங்களை தொட முடியாது. தேவ பிள்ளையே, பயந்து கொண்டிருக்கிறவையோ ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. உன் பிசினஸ் கெடுக்க நினைக்கிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். குடும்பத்தின் வளர்ச்சியை தடுக்க நினைக்கிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவின் கிரியைகள் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஆமென். அப்போ இந்த மரத்தை என்ன செய்ய முடியாதா? எந்த பூச்சியும் எங்க ஏதாவது ஒரு மரத்துல பூச்சி உட்காராம இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இதை அழிக்க முடியாது என்று வேதம் ஆமென் சரித்திரத்துல இதெல்லாம் படிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அடுத்து வேதத்துல நம்ம படிக்கும்போது இந்த மரத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவர உலகில் மன்னர்கள் என்று இந்த மரம் அழைக்கப்படுகிறதாம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமே பேசப்போ உங்களை எப்படி தெரியுமா வைக்க போறாரு? ராஜரீக அபிஷேகத்தோடு, ராஜரீக அந்தஸ்தோடு. எந்த வார்த்தையுமே உள் வாங்காம இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. ஆமே போன வாரத்துல ஒரு குடும்பத்துல கொஞ்சம் சின்ன பிரச்சனை. ஆமே யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவ்வளோதான், ஆண்டவர் உங்களை வெளுத்து கட்டிடுவார். ஆமே ஒரு பிரச்சனை. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு என்னை மம்மின்னு கூப்பிடுவாங்க. அப்போது அவங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடுவாங்க, என்னை மம்மின்னு கூப்பிடுவாங்க. மம்மி ஒரு சின்ன பிரச்சனை எங்கள் வீட்டில், மனசு கஷ்டமாக இருக்குது மம்மி. சின்ன குழந்தைங்க 2 பேரும். ஒன்று செய்யலாம், நீங்கள் ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துடுங்க, நானும் வந்துடுறேன், நம்மெல்லாம் சேர்ந்து செபிக்கலாம். ஹல்லேலூயா. நான் அந்த குழந்தைகளோடு இணைந்து சர்ச்சில் வந்து 1 மணி நேரம் நாங்கள் செபித்து சென்றோம். ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் அந்த குழந்தையை நான் சந்தித்தேன். அப்போ அவன் என்கிட்ட ஓடி வந்து சொன்னான், மம்மி இந்த மாதம் நீங்கள் சொன்னீங்கல்ல சர்வ வல்லவர்னு, அது 6000 முறை நான் சொல்லிவிட்டேன். தட்டுங்க கருத்தை. ஹல்லேலூயா. எத்தனை முறை சொல்லியிருக்காரா? 6000 முறை நான் சொல்லிவிட்டேன். ஆமே. அடுத்து சொன்னாங்க, எங்க அப்பா 300 முறை அதை சர்வ வல்லவர் என்கிற வார்த்தையை எழுதினார் மம்மி. எங்க குடும்பத்துல நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம், சமாதானத்தை பார்க்கிறோம் என்று சொன்ன போது என் கண்கள் எல்லாம் குளமானது. ஆமே. எதுக்கு சொல்றேன்? இந்த மரத்தை குறிச்சு ஆமீன் எப்படி எழுதியிருக்காங்க? தாவர உலகின் மன்னர்கள் அப்படின்னா கர்த்தர் எப்படி ஒரு உயர்வு நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு சிந்திச்சு பாருங்க. நம்மெல்லாம் எப்படி இருக்கணுமா? ராஜாக்களாக. ஹல்லேலூயா. ஆமென். ராஜரீக அந்தஸ்தோடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராஜரீக அந்தஸ்தோடு தான் நான் வாழ்வேன் அப்படின்னு விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை இப்பொழுது இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். விக்டோரியா மகாராணி அவங்க ஸ்கூலிங்க்கு போகும்போது அவங்கள வந்து எல்லாரும் படிக்கிற பள்ளியில தான் சேர்த்தாங்களாம். ஏன்னா எல்லாவற்றையும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ அந்த அவங்க நடைய பார்த்து ஒரு டீச்சர் கூப்பிட்டு, என்ன இப்படி நடக்கிற அப்படின்னாங்களாம்.
உன்னோட நடை வித்தியாசமா இருக்கு, என்னமோ பெரிய ராணி மாதிரி நடக்கிற அப்படின்னு சொன்னாங்களாம். டீச்சரை திரும்பி பார்த்து, நான் ராணி தான், அந்த பரம்பரை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னாங்களாம். ஆமே, அதே மாதிரி விக்டோரியா மகாராணியால தான் இங்கிலாந்து ஒரு பெரிய உயர்வுக்கு வந்தது. இந்த வேதம் இல்லாமல் நான் ஆள மாட்டேன் என்று முழங்கினதும் அவர்கள் தான். ஆமேன். அப்போ உங்க நடையே காட்டி கொடுக்கணும் நீங்க ராஜரீக பரம்பரை என்று. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா, ஆமேன். இவ்வளவு செழிப்பு, இவ்வளவு ஆசீர்வாதங்கள், இவ்வளவு உயர்வு எல்லாம் இருந்தாலும் அந்த மரம் எங்க தெரியுமா வந்துச்சு? வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிங்களேன். 1 ராஜாக்கள் 6:36. அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். அதன் உட்பிரகாரம் எதால் கட்டப்பட்டது? கேதுரு பலகைகளால். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? யாரு உட்பிரகாரத்திலே கட்டப்படுகிறீர்களோ அவர்கள் செழிப்பார்கள். கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, ஆமேன், ஹல்லேலூயா. அட்டெண்டன்ஸ் போடுற விசுவாசிகளா அல்ல, வந்துட்டு போற விசுவாசிகளா இல்ல, விசிட் அடிக்கிற மக்களாய் அல்ல, உட்பிரகாரத்திலே கட்டப்படுகிறவர்கள், பரிசுத்த ஸ்தலத்திலே கட்டப்படுகிறவர்கள் செழிப்பார்கள். ஆமேன். இதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு தெரியுங்களா? 2000 வருஷம். ஆமேன். இதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவுங்க? 2000 இயர்ஸ். ஆமேன். கர்த்தர் நித்தியமாய் ஜீவனை கொடுக்கிறவர் என்பதுதான் அதற்கு அர்த்தம். ஆமேன். ஒருவேளை இந்த ஜீவன் மண்ணுக்கு போலாம், ஆனா இதற்கப்புறம் ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த மரம் அடையாளமாக இருக்கிறது. யார் உட்பிரகாரத்தில் கட்டப்படுகிறீர்களோ அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் என்பதையும் இந்த வசனம் வெளிக்காட்டுகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமேன். மரத்துல இவ்வளவு சத்தியங்கள் இருக்கா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது இல்ல? அடுத்து 2வது மரம் பேரீச்ச மரம். இந்த மரத்தை குறித்து பார்க்கும்போது, சீக்கிரமா சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆமேன். இந்த மரத்தை குறித்து பார்க்கும் பொழுது இது பார்த்தீங்கன்னா கடும் உஷ்ணத்துல கூட இது ரொம்ப அழகா கனி கொடுக்குமா. இந்த மரத்தினுடைய விசேஷமே அதுதான். ஆமே. அப்போ பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், துன்மார்க்கர் புல்லை போல. சிஸ்டர் அந்த வசனத்தை படிங்க. துன்மார்க்கர் புல்லை போல, 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். வாடி போவார்களா? 92:7. துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். ஆமென். துன்மார்க்கர் செழிப்பான். அது எதுக்கு உங்களுக்கு செழிப்பு வருதுன்னா, அழிஞ்சு போறதுக்கு தான் அவனுக்கு செழிப்பு. ஆனா நீதிமான் செழிப்பான், அது அழிவதற்கல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பூமியில மரிச்சாலும் நித்திய காலமாய் அப்பாவோட இருக்கணும். அதுக்காக தான் சொல்லேன், உட்பிரகாரத்திலே இந்த கேதுரு மரமானது கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அடுத்து பேரிச்ச மரத்தை குறித்து பார்க்கும்போது, உஷ்ண காலத்துல இந்த புல் உஷ்ண பனி வந்தாலும் வாடி போயிரும், ரொம்ப வெயில் வந்தாலும் என்ன ஆயிரும்? வாடி போயிரும். ஆனா இந்த பேரிச்ச மரம் அப்படி அல்ல, பனி வந்தாலும் தாங்கும், எவ்வளவு உஷ்ணம் வந்தாலும் தாங்கும். இது உஷ்ண காலத்துல ஒரு மரத்துல ஒரு கொப்புல 1000 கனிகள் இருக்குமாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பேரிச்ச மரத்தினுடைய ஆயுட்காலம் 150 வருஷம். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, முதிர் வயதிலும் கனி தந்து என்கிற வார்த்தை இந்த பேரிச்ச மரத்தின் அந்த மரத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்ட வார்த்தை. முதிர் வயதிலும் கனி தருவாங்க. எத்தனை கனி தெரியுங்களா? ஒரு ஃப்ரூட் 2 ஃப்ரூட் அல்லங்க, 1000 1200 கனிகள் அந்த பேரிச்ச மரத்துல இருக்குமா. ஒருவேளை வயசாயிருச்சு, இனி நம்மனால என்ன நடக்க போகுது, என் குடும்பத்துக்கு நான் என்ன பிரயோஜனமா இருக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கிற எல்லா முதியோர்களுக்காக நான் உங்ககிட்ட சொல்றேன், முதிர் வயதுல நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு கிரீடம், நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நீங்க இந்த சபைக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க ஆலோசனைகள் இந்த சபைக்கு வேணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க தேவையோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த சபைக்கு நீங்க வேணும். இந்த சபைக்கு உங்க ஆலோசனைகள் தேவை, உங்க ஜெபங்கள் தேவை,
தேவை, உங்க அர்ப்பணிப்புகள் தேவை, உங்க கண்ணீர்கள் தேவை. ஆகவே நீங்க முதிர் வயதுல உங்க பிள்ளைக்கு நீங்க பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், ஊழியக்காரியாகிய கர்த்தருடைய தேவ மனுஷியா இருந்து சொல்றேன், இந்த சபைக்கு நீங்க 1000 கனி கொடுக்கிறீங்க. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி. எத்தனையோ அம்மா மாருங்க வீட்டு வேலைக்கு போறாங்க, எத்தனையோ அம்மா மாருங்க ஹாஸ்பிட்டல் ஆயாவ வேலை செய்றீங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல வயசானாலும் அடுத்தவங்க வீட்டுல போய் துணி துவைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வரீங்க. உங்க பிள்ளைங்க வேணா உங்களை மதிக்காம இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், இந்த சபை உங்களை மதிக்கிறது. உங்க கடைசி காலத்துல இந்த சபை உங்களை ஆதரிக்கும், இந்த சபை உங்களுக்கு உணவு கொடுக்கும், இந்த சபை உங்களை நல்லபடியா இருக்க வைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. எத்தனை பேர் உணர்றீங்க? இன்னைக்கு வசனம் சொல்லுது, முதிர் வயதுல உனக்கு எல்லாமே போயிரும், அவ்வளவுதான், நரம்புகள் தளர்ந்துரும், எலும்புகள் பலவீனம் ஆயிரும், எல்லாமே போயிரும் அப்படின்னு நினைக்கிறது தாங்க உலக வழக்கு. ஆனால் என் வேதத்தினுடைய விதம் என்ன? நீ முதிர் வயதிலும் கனி தருவாய், முதிர் வயதில் ஆசீர்வாதமா இருப்பாய், யாருக்கு நீங்க பாரமாவே இருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதியவர்கள் ஆசீர்வாதம். ஆமே. நேற்று ஒரு மகளை நான் சந்திச்சேன். அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்ட போது நான் என்னை திருத்திக்கிட்டேன். உண்மையாகவே அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு மாமியார் இருந்து பாட்டி தான் அவங்களுக்கு மாமியார். ஸோ அந்த பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது ஜெபிப்பாங்களாம், எனக்கு அப்பா அம்மா பாட்டி 3 பேர் இருக்காங்கப்பா, இந்த 3 பேரையும் கவனிக்கிறதுக்கு என் கரங்களை பலப்படுத்துங்கன்னு ஜெபிப்பாங்களாம். அவங்க பாட்டி 2-3 வாரத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. இப்போ அந்த மகள் ஜெபிக்கிறாளாம், எங்கள் அப்பா அம்மா வயசாயிட்டாங்கப்பா, அவங்கள நல்லா கவனிக்கிறதுக்கு எனக்கு பொருளாதாரத்தை தாங்கப்பா. ஆமே. இப்போ உங்கள் பெற்றோர்களை கவனிங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. அவங்க வயசானாலும் அவங்கள நேசிங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். வார ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசுங்க. ஆமேன். எது தேவையோ அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்களுடைய பிறந்த நாட்கள், அவங்களுடைய திருமண நாட்களுக்கு என்ன செய்யுங்க? நல்ல ஒரு உடையை வாங்கி அவங்க கிட்ட போய் ஆமேன் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இன்று வரைக்கும் நான் பெருமையாக சொல்லவில்லை, தேவநாம மகிமைக்காக சொல்லுகிறேன். நான் எங்க வெளியே போனாலும், எங்க வெளி ஊழியத்துக்கு போனாலும் எங்க மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் வெளியே போவேன். இன்னைக்கு இந்த ஊழியம் வளர்ந்து நின்று இருக்குன்னா என் மாமா முழங்காலையே நிற்பார், ஜெபம் பண்ணுவாங்க. என் மாமியார் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி செபிக்கிறாங்க. வயசு 75 வயசாயிருச்சு. ஆமே. எங்களுடைய உயர்வுகளுக்காக அவர்களுடைய ஜெபங்கள் எங்களை தாங்குகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதிர் வயதுல பெற்றோர்களை கனப்படுத்துங்க. உங்க மூத்தவங்களை, உங்க உடன்பிறப்புகள், உங்களுக்கு மூத்த இருப்பாங்கல்ல, அவங்கள தாய் ஸ்தானத்துல பாருங்க, தந்தை ஸ்தானத்துல, அண்ணனா இருந்த தந்தை ஸ்தானத்துல பாருங்க. எனக்கு கீழே 2 தம்பிங்க. என் பெரிய தம்பி சொல்லுவேன், அவன்கிட்ட சொல்லுவேன், என்னைக்கு பாஸ்டர் ஐயா எங்க வீட்டுக்கு வந்தாங்களோ, ஆமே, மாப்பிள்ளையா வந்தாங்களோ, ஆமே, அப்ப என் தம்பிங்க கிட்ட நான் சொன்னேன், அப்பாக்கு அப்புறம் பாஸ்டர் ஐயா தாண்டா நமக்கு தகப்பன் ஸ்தானம். ஆமே. எங்க வீட்டுக்கு போனா சொல்லுவேன், டே நீ என்னை விட சின்னவனா இருக்கலாம், ஆனா நீ எனக்கு தகப்பனை போல என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. உடன்பிறப்புகளை கனப்படுத்துங்க, அப்பா அம்மாவை கனப்படுத்துங்க. என்ன கெட்டு போறோம்? தேவ பிள்ளையே, முதிர் வயதிலும் நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஆமென். வசனத்துல படிக்கிறோம், அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான். எதை கைவிடாம இருக்கணும்? ஒழுக்கத்தை கைவிட்டுற கூடாது, பரிசுத்தத்தை கைவிட்டுற கூடாது, ஆலயத்துக்கு வர்றதை கைவிட்டுற கூடாது, வேதத்தை வாசிக்கிறத கைவிட்டுற கூடாது, கர்த்தருக்கு கொடுக்கிறத கைவிட்டுற கூடாது. அப்படின்னா சின்னதுல இருந்தே பிராக்டிஸ்ல வளர்த்துங்க. அப்ப முதிர் வயதிலும் அவன் கைவிடாதிருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிள்ளைங்க முதிர் வயதுல கனி கொடுக்கணும்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் மதியுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே உட்புறத்துல கட்டப்படுங்க. அந்த ஒரே வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்களேன். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். ஒளிவுமரமான அந்த இரட்டை கதவுகளின் அவன் கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை
ஆமென். 29 படிச்சிருங்க சிஸ்டர். அதே அதிகாரம் 29. ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறமுமாக கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான். ஆமென். உட்புறத்துல எப்படி இருந்துச்சாம்? பேரிந்து கொத்துகளாக சித்திரத்துல வரைஞ்சிருந்தாங்களாம். அந்த மாதிரி தேவ பிள்ளையே, ஆண்டவருக்குள்ள நீங்க வளரும் பொழுது எப்படி பேருந்துகள், அந்த பேருந்துகள்னா பேரிச்ச மரம், அந்த பழங்கள் கொத்து கொத்தாக எப்படி இருக்கிறதோ அது போல உட்புறத்துல நீங்க வளர்ந்தா கொத்து கொத்தாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உட்புறத்துல வளர்றவனுக்கு கொத்து கொத்தா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இது உட்புறத்துல சித்தரிக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆலயத்தின் உட்புறத்துல, வீட்டுல போய் நல்லா படிச்சு பாருங்க. அப்போ உட்புறத்துல நான் அழகுபடுத்தப்பட வேண்டும். சித்திரம் என்னங்க? வரைகிறது, அழகாக்குறது, அழகுபடுத்துறது. என் உட்புறம் எந்த அளவிற்கு சித்திரம் தீட்டப்படுகிறதோ அது போல என் வெளிப்புறம் மகிமையாய் காட்சி அளிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழிப்பார்கள். அது மட்டும் அல்ல, முதிர் வயது, ஆமென், உங்க குடும்பத்திற்கு பாரமாக இருக்கலாம், ஆனால் சபைக்கு பாரம் அல்ல. நீங்கள் எங்கள் கிரீடங்கள் என்று சொல்லி வாழ்த்தி, ஆமென், இந்த வார்த்தைக்கு விடையளித்து நன்றி சொல்லி விடை பெறுகிறேன். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.